தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டே வராங்க. என்ன அர்த்தம்? நீட் எக்ஸாமினேஷனை இன்று குழந்தைகள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இரண்டாவது, தேர்ச்சி விகிதம். நீட் எக்ஸாம்ல தேர்ச்சி விகிதம் என்பதும் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கு. ஆக இன்னைக்கு நீட் அப்படிங்கறத சமுதாயத்துல எல்லாரும் ஏத்துட்டாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல என்னன்னா, சாதாரணமாக இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை விவசாயிகள், குடிசையில் வசிக்கின்ற குழந்தைகள், மருத்துவமனைக்கு செல்வதற்கு கூட தயங்குகின்ற கால்கள் இன்று மருத்துவராக தங்கள் குழந்தைகளை பார்க்கின்ற சூழலை நீட் உருவாக்கி இருக்கிறது. அதனால நீட் என்பது தமிழகத்தில் இப்போது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இது திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் அரசியல் பிரச்சனை, மற்றபடி இது மக்களுக்கான பிரச்சனை இல்லை. உங்களோட கேள்விகள் முடிஞ்சது சார். வேற யாராவது புதுசா கேட்கறவங்களுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி. இத பத்தி யோசிக்க வேண்டியது திமுக. ஏனென்றால் இல்ல, இது கோயம்புத்தூருக்கான பொறுப்பு அமைச்சர் மட்டும் இல்லைங்க. நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல் வரும் காலத்தில் இன்னும் அதிகமாக நடக்கும். அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக அமைச்சரவையில் இருக்கின்ற எத்தனை அமைச்சர்கள் அவர்கள் அமைச்சருங்கிற அடைமொழி இல்லாம மக்களை சந்திக்க போறாங்க, இல்ல மக்களையே சந்திக்க முடியாத சூழல் வருமானு பாருங்க. ஒரு வருஷத்துல நாங்க வார்னிங்கும் சொல்லல, த்ரெட்டனிங்கும் பண்ணல. நீங்க செஞ்ச செயல்களுடைய விளைவை நீங்கள் விரைவில் பார்க்க போகிறீர்கள் அப்படிங்கறதா எங்களோட கருத்து. நாங்க யாருங்க த்ரெட்டன் பண்றதுக்கு? நாங்க யாருங்க வார்னிங் பண்றதுக்கு? நாங்க மக்கள் கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்றோம், விழிப்புணர்வு உருவாக்குறோம். பாருங்க, திமுக அமைச்சரவையில எத்தனை பேரு வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கவங்க, தண்டனை பெற்றவங்க, எத்தனை பேருக்கு மேல ரெய்டு நடந்துட்டு இருக்கு. அதனால இது என்ன இப்பவா சொல்றாங்க? அவங்க மேல வந்தா மட்டும் அது பாஜக துணை, இப்ப வேற யாராவது வேலை பண்ணா? அமைச்சருடைய வழக்குகள் நிறைய முடிச்சு வைக்கப்பட்டிருக்குது, அதே மேல நடவடிக்கை எடுக்காம திமுக அமைச்சருடைய பழிவாங்க. இந்த ஒவ்வொரு வழக்குமே அவங்கவங்க நீதிமன்றத்தை சந்திக்கிறாங்க, நீதிமன்றத்துல அவங்களோட தரப்பை சொல்றாங்க. திமுக அமைச்சர்களும் நீதிமன்றத்தின் வாயில என்ன நீதி இருக்குதோ வாங்கட்டும். நாங்க யாராவது நீதிமன்றத்துக்கு போக வேண்டாம் எங்க தடுக்கிறோமா? நீதிமன்றத்துக்கு போனாதான் தெளிவா சொல்றாங்களே, நீங்க இத்தனை குற்றம் பண்ணிருக்கீங்க, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் கேக்குறாங்களே. சிறுவாணி தண்ணி போல ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி கோவை வந்து விஜய் சொல்லிட்டு கோவையில இருந்த கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? பல்வேறு பாசிட்டிவான சோசியல் மீடியால பாசிட்டிவான சிறுவாணி தண்ணின்னு சொல்லி நிறைய ஃபாலோ பண்ணி நிறைய இடங்கள் ஏற்படுச்சுன்னு சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? நீங்க எல்லாம் தான் கூட இருந்தா இன்னைக்கு பாத்தீங்க, எப்படி போய் வீடியோவை கவர் பண்ணீங்க, எப்படி செய்தி சேகரிச்சீங்கன்னு நீங்களும் பாத்திருப்பீங்க. ஒரு அரசியல் கட்சி, அதுவும் குறிப்பாக ஒரு சினிமா பின்புலத்தோடு வரக்கூடிய நபர் அப்படிங்கிறது நேச்சுரலாவே எல்லாத்துக்கும் ஒரு சினிமா நடிகர் வரும்போது பாக்குறதுக்கு அப்படிங்கறது ஆர்வம் இருக்கும். இன்னும் டைம் இருக்குது. ஒரு அரசியல் கட்சியாக எப்படி அவர்கள் மக்கள் பிரச்சனையை எடுக்கிறார்கள், உள்ளூர் மக்களுடைய குரலை அவர்கள் எப்படி பிரதிபலிக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு அடிப்படை. அதனால வரக்கூடிய காலத்துல அதை பார்ப்போம். கூட்டணி தொடர்பாக ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அறிவிச்சிட்டாரு. அதனால அதுல எந்த ஒரு குழப்பமும் யாருக்கும் இல்ல. நீங்க என்டிஏ வரும்போது ஒவ்வொன்னா சொல்லுவோம் உங்களுக்கு. எங்க கிட்ட வரும்போதெல்லாம் நாங்க எப்பெல்லாம் வெளிப்படையா அறிவிக்கிறோமோ அப்ப அறிவிப்போம். இங்க பாருங்க, கூட்டணி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைச்சாச்சு. எந்த தொகுதி, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர்கள் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் நாங்க பதிலளிக்க முடியாது. இதை முடிவு செய்ய வேண்டியது தேசிய தலைமை. தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறது தாங்க இங்க கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இடப்பட்டிருக்கூடிய ஒரு கடமை. ஒரு கட்சியின் அப்படிதான் இருக்கணும். என்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கோ கட்சியினுடைய உள்ளரங்களை பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் கட்சி ஒரு முடிவெடுத்து விட்டால், தேசிய தலைமை முடிவெடுத்து விட்டால், அந்த முடிவினை அமல்படுத்துவது என்பதுதான் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுடைய ஒரு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னோட கருத்து. அதாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு இத்தனை நாள் தமிழ்நாட்டில் நீங்க நடத்துங்கன்னா அதை நடத்தல. ஆனா மத்திய அரசு அறிவிச்சொன்ன நான் போய் உடனே அது என்னாலதான் அப்படின்னு சொல்றது, அது யாரோ கஷ்டப்பட்டு குழந்தையை கொண்டு வந்து கொடுத்தா பேர் வைக்கிறதுல என்னங்க கஷ்டம்? நன்றிங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.